இஃப்தியார் நிகழ்வு சென்னை சத்தியமூர்த்தி பவன்ல நடத்தணும் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு உமன்ஸ் டேவும் கூட. அதுக்கு முன்னாடி நான் பொங்கல் நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன் சத்தியமூர்த்தி பவன்ல. ஜனவரி 14 ஒட்டி நிறைய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் நடக்குது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இருந்தபோது அங்கே நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. ஆனால் இவர் தெளிவாக சொல்லிட்டாரு, சத்தியமூர்த்தி பவனில் இதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு. திடீர்னு மயிலாடுதுறையை ஒரு இஸ்லாமியர் சீட்டுன்னு சொல்லிட்டு கட்சிக்கே ஒரு பெரிய அளவில் சம்பந்தம் இல்லாத ஒரு பெரிய பணக்காரருக்கு அந்த சீட்டை வித்துடுறாரு. ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களை ஒரு ஓட்டு வங்கியா வாக்கு வங்கியா மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பார்க்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. பிகாஸ் எங்களுக்கு எங்கேயுமே முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது, எங்கேயுமே எங்களுக்கான அந்த எங்களுக்கு கன்சிடர் கூட பண்றது கிடையாது. சென்னைக்கு வராரு ராகுல்ஜியும் பிரியங்காஜியும், 6ஆம் தேதி வராங்க. மாநில தலைவர், நீங்க ஒரு புரோட்டோகாலுக்கு கூட அவரை போய் பார்க்க மாட்டேன்றீங்க. எங்கெல்லாம் நடந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாநில தலைவர் ராகுல்ஜி சென்னை ஏர்போர்ட்ல 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீங்க போய் பார்க்க மாட்டேன்றீங்க. அவரும் பொறுமையா இருக்காரு. பெண்களுக்கு இவர்கள் எதிர்ப்புன்னு பேசுறாங்க. ஆனா உண்மையாவே பாத்தீங்க அப்படின்னா அங்க பெண்களுக்கு உண்டான உரிமை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது ஒரு மித்தா அப்படின்னா ஒரு பிம்பமா? காங்கிரஸ் கட்சியில குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இல்லங்க, கொடுக்காததுனாலதான் நாங்க வெளியில வந்திருக்கோம். ஓகே, சோ இவர்கள் சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு அப்படின்னு இருக்கு. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் ஒரு இஸ்லாமிய பெண் அப்படிங்கிறதுனால நீங்க என்ன நீக்கிறீங்க அப்படின்றீங்க. நான் ரிசைன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா என்ன நீக்கிறீங்க அப்படின்னு. ஜோதிமணியை நீக்கி பாருங்க. ஓகே, அதாவது உண்மையாக பெண் உரிமை, உண்மையாக பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியில கிடையாது. பாஜக இதெல்லாம் பேசுறது கிடையாது. ஆனா உண்மையா பாத்தீங்க அப்படின்னா 27 சீட்ல 5 சீட்டு பெண்கள் கொடுத்துருக்காங்க. அகில இந்திய மகளிர் தலைவி பாஜக தமிழ்நாட்டில் இருந்து தான். தினமலர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் தமிழக முன்னாள் மாநில தலைவி ஹசீனா சையத் வந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். முன்னாள் சொல்வதே எனக்கு வருத்தமாக தான் இருக்கிறது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. மேடம், இந்த பிரச்சனை என்பது, அதாவது உங்களை நீக்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த பிரச்சனை என்பது அடிப்படையாக இந்த சீட் உங்களுக்கு தரப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. குறிப்பாக நீங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் மேலூர் கேட்டீங்க, அது ரெண்டுமே உங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை என்பதில் ஒரு குற்றச்சாட்டு. இது என்ன காரணம்னு நீங்கள் பார்க்குறீங்க மேடம்? அதாவது காங்கிரஸ் கட்சியில், என்னுடைய முன்னாள் கட்சியில் நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக பயணிக்கிறேன். அதாவது என்னுடைய ஆயுட்காலத்தில் ஒரு 70% நான் இந்த கட்சியில் தான் இருந்திருக்கேன். மாணவர் பருவத்திலிருந்து இருந்திருக்கேன். 2008 ராகுல் காந்தி அவர்கள் இளைஞர் காங்கிரஸோட பொறுப்பாளராக இருக்கும்போது டேலண்ட் ஹேண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இந்தியா முழுக்க நடக்கிற டேலண்ட் ஹேண்ட் ப்ரோக்ராமில் என்னெல்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கிறார். அவரோட காலத்தில் இருந்தும் நாங்கள் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கோம். ஆனால் இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த கட்சியில் பல பொறுப்புகளை வகித்த பிறகும் ஒரு இந்த பெண் முன்னேற்றம், பெண்களுக்கான ரிசர்வேஷன் 33% என்று பேசக்கூடிய இந்த கட்சியில் பெண்களுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்கறது கிடையாது. அதுவும் இப்போ தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அதற்கான விஷயங்கள் நிறைய நடந்து விட்டது. நான் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக இருந்த போதே இந்திரா காந்தி அம்மையாரோட பிறந்த நாள் அன்று, நவம்பர் 19 அன்று இவங்க போட்ட கூட்டத்தில் நான் மாநில தலைவியாக இருக்கும்போது கூட ஒரு முறைக்கு கூட என்னோட பெயரை அதில் போடல. அதே மாதிரி பல கட்சி மேடைகளில் இவர்கள் கூட்டம் நடக்கும்போது அந்த சேர்ல முக்கியமான கூட்டங்கள் எல்லாம் பேர் எழுதி ஒட்டுவாங்க. அது மாதிரி என்றைக்குமே எனக்கான ஒரு சேர் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா புரோட்டோகால் வைஸ் பார்த்தீங்கன்னா பேரண்ட் பாடி, அதுக்கப்புறமா ஃப்ராண்டல் சேவாதல், யூத் காங்கிரஸ், மಹಿಳಾ காங்கிரஸ், என்எஸ்ஐன்னு இருக்கு. பட் எனக்கான அந்த புரோட்டோகாலே கொடுத்தது கிடையாது. பல தடவை நான் இது குறித்து முறையிட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் இது குறித்து நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அக்டோபர் 31 அவங்களுடைய இந்திரா காந்தி அம்மாவோட இறந்த நாள் அன்னைக்கு நினைவு நாள் அன்னைக்கு அவங்க தனியாக கீழே சத்தியமூர்த்தி பவனில் பண்ணாங்க. நான் மேலே தனியாக பண்ணி பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். ஏன்னா அந்த இன்வைட்லேயும் என்னோட பேர் போடலை. அப்புறம் நவம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு நான் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினேன். தலைவர் ப. சிதம்பரம் அவர்களை கூப்பிட்டு இந்திரா காந்தியோட பர்த்டேக்கு. ஸோ இது மாதிரி இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. கடந்த மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு நான் ஒரு நோன்பு திறக்கும் நிகழ்வு, இஃப்தியார் நிகழ்வு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடத்தணும் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு உமன்ஸ் டேவும் கூட. அதுக்கு முன்னாடி நான் பொங்கல் நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன் சத்தியமூர்த்தி பவனில் ஜனவரி 14 ஒட்டி.
நிறைய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் நடக்குது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்துல. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இருந்தபோது அங்க நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. ஆனா இவர் தெளிவா சொல்லிட்டாரு, சத்தியமூர்த்தி பவன்ல இதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு. என்ன காரணம் மேடம்? உங்கள அவாய்ட் பண்றாங்களா? ஆமா. இல்ல சிறுபான்மை மக்கள் அவாய்ட் பண்றாங்களா? கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் வந்து அவர் வந்து அவாய்ட் பண்றாரு. கண்டிப்பா. ம். ஓவராலாவே நீங்க ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் ஹிஸ்டரியில முக்கியமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட ஹிஸ்டரியில ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும் தான் தொடர்ச்சியா வந்து எம்எல்ஏ சீட்டும், எம்பி சீட்டும் குடுக்கப்படுது. அதுவும் அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படிங்கிறதுனால கொடுக்கப்படுது. அது தவிர்த்து சீனியர்ஸா இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கவே படல. இப்ப நான் வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப வோக்கலா இருந்ததுனால, மைனாரிட்டி பிரசிடென்ட் ஆரிஃப், ஹிதாயத்துல்லா இவங்கலாம் வோக்கலா இருந்ததுனால, திடீர்னு மயிலாடுதுறைய வந்து ஒரு இஸ்லாமியர் சீட்டுன்னு சொல்லிட்டு, கட்சிக்கே ஒரு பெரிய அளவுல சம்மந்தம் இல்லாத ஒரு பெரிய பணக்காரருக்கு அந்த சீட்ட வித்துடுறாரு. ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறோம். இஸ்லாமியர்கள ஒரு ஓட்டு வங்கியா, வாக்கு வங்கியா மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பாக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. பிகாஸ் எங்களுக்கு எங்கேயுமே வந்து முன்னுரிமை குடுக்கறது கிடையாது. எங்கேயுமே எங்களுக்கான அந்த எங்களுக்கு கன்சிடர் கூட பண்றது கிடையாது அப்படிங்கிறது தான் நான் ஃபீல் பண்றேன். கிட்டத்தட்ட 41 வருடம் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் துவங்கிய பிறகு நான் தான் முதல் இஸ்லாமிய பெண் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக ஆகியிருக்கேன். அதே மாரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் இதுவரைக்கும் காங்கிரஸ் கமிட்டியோட ஹிஸ்டரியில ஒரு இஸ்லாமியர் கூட தலைவரா இருந்ததில்ல. இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும். பட்டியலினத்தவர்களுக்கு 6 சீட்டு ஒதுக்கப்படுகிறது. ஒரு பட்டியலினத்தவர் மாநில தலைவரா இருக்கிறார். நான் வெல்கம் பண்றேன். சமீபத்தில குடுத்த ராஜ்யசபா எம்பி சீட்டும் ஒரு பட்டியலினத்தவர்களுக்கு குடுக்குறாங்க. நான் வெல்கம் பண்றேன். மேலூர் போன்ற பொது தொகுதியும் ஒரு ரிசர்வ்ட் கேண்டிடேட் குடுக்குறாங்க. நான் வெல்கம் பண்றேன். குடுங்க. எங்களுக்கும் குடுங்க. நீங்க செக்யுலர் பார்ட்டின்னு சொல்றீங்கல்ல, அப்ப செக்யுலரிசம் அப்படின்னா, என்ன விட ஒரு முஸ்லிம் வுமன் ஃபேஸ் இருக்கா இந்த பார்ட்டில? இல்ல என்ன விட பெட்டரா வொர்க் பண்றவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க அவங்களுக்கு குடுங்க. இல்ல மேடம், இதுல பார்த்தீங்கன்னா உங்கள ஒதுக்குறாங்களா? இல்ல பெண்களை ஒதுக்குறாங்களா? இல்ல சிறுபான்மையை ஒதுக்குறாங்களா? ஒட்டுமொத்தமாக பெண்கள், சிறுபான்மையினர்கள் இல்ல ஒதுக்கப்படுகின்றார்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையில குடுத்துருக்காங்க சீட்டு, அதுதான் ஜோதிமணி குடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமா பெண்கள் சிறுபான்மையினை துறையில் ம். ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படின்ற. நீங்க ஓவரால் ரேஷியோ பாருங்க. ம். தமிழ் ஸ்பீக்கிங் முஸ்லிம்ஸ் அண்ட் உருது ஸ்பீக்கிங் முஸ்லிம்ஸ்ன்னு தமிழ்நாட்டுல இருக்காங்க. நான் உருது ஸ்பீக்கிங் முஸ்லிம். 2 முஸ்லிம்க்கு நீங்க குடுத்திருக்கீங்க. 2 பேருமே தமிழ் ஸ்பீக்கிங் முஸ்லிம்ஸ் தான். அப்போ உருது ஸ்பீக்கிங் முஸ்லிம்ஸ்க்கு என்ன ரெப்ரசன்டேஷன்? பட்டியலினத்தவர்கள் வரும்போது பிஆர் அண்ட் பிஎல்ன்னு சொல்றீங்கல்ல. அப்போ முஸ்லிம்ஸ்ல உருது ஸ்பீக்கிங் அண்ட் தமிழ் ஸ்பீக்கிங் இருக்காங்கல்ல. இதெல்லாம் நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். ஏன் எங்களுக்கு வந்து நீங்க ரெப்ரசன்டேஷன் குடுக்க மாட்டேன்றீங்க? இதுவரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஹிஸ்டரியில ஒரு உருது ஸ்பீக்கிங் எம்எல்ஏ கூட ஆனது கிடையாது. ஒருத்தர் கூட வாய்ப்பு குடுக்கப்பட்டது கிடையாது. வேறஸ் மேஜர் செக்ஷன் வந்து இங்க உருது ஸ்பீக்கிங் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. வாணியம்பாடி, ஆம்பூர்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா, மேஜரா அந்த செக்ஷன் தான் இருக்காங்க. அப்ப எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லையா? சரி பெண்கள்னு வருவோம். கட்சியில ரொம்ப சீனியர் பெண்கள்லாம் இருக்காங்க. எம்ஏ கக்கன் இருக்காங்க, சுமதி அன்பரசு இருக்காங்க, சுசீலா கோபாலகிருஷ்ணன் இருக்காங்க, பூங்கொடி இருக்காங்க. அப்ப பெண்களுக்கும் நீங்க குடுக்கறது இல்லையே! ஒரு சிட்டிங் சீட் அதுவும் தாரகை தப்பித்தோம் பிழைத்தோம்ன்ட்டு விளவங்கோடுல இதே மாதிரி தான் விஜய் தரணி அதிருப்தினால எனக்கு பெண்களுக்கு முன்னுரிமை குடுக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ போயிருக்காங்க. அப்ப அவங்க போம்போது நான் நெனச்சேன், என்னடா இது சிட்டிங் எம்எல்ஏ 3 வருஷம் இருக்கும்போது போறாங்களேன்ட்டு. அப்ப அவங்க எவ்ளோ மன உளைச்சலுக்கு உள்ளாயிருந்தா அவங்க போயிருப்பாங்க. அந்த சிட்டிங் எம்எல்ஏ இடத்துல தாரகை வந்தாங்க. இப்போ தாரகைக்கு விளவங்கோடு மறுக்கப்பட்டு, இந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருந்ததுன்னா, கேரளால இருந்து பிரவீன்ட்டு ஒருத்தர கொண்டு வந்து போட்டிருக்காங்க. மக்கள் அங்க கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. சரி. அதுக்கு அடுத்தது ஒரு பெண்ணுக்கு நீங்க சிங்காநல்லூர்ல குடுக்குறீங்க. இளைஞர் காங்கிரஸ் கோட்டால குடுக்குறீங்க. நீங்க குடுங்க. 28 சீட்டுல 33% அப்படின்னு பார்த்தா 9 சீட்டு. ஒரு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ்ன்றது பெண்கள வந்து ரெப்ரசன்ட் பண்றோம். ம். அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவிக்கு நீங்க எம்எல்ஏ சீட்டு குடுக்குறீங்க. அந்த அம்மா பாவம் 4000 ஓட்டு தான் வாங்குச்சு. ஓகே. எனக்கு சர்வே ரிப்போர்ட்ல என்னோட ரிப்போர்ட் எக்ஸலன்ட்டா இருக்கு. அதுதான் வந்து சிஇசி மீட்டிங்ல ராகுல் காந்தியே படிச்சு காமிச்சாரு. சிஇசி மீட்டிங்ல படிச்சு காமிச்சாரு. அப்படி கேரளால வந்து அங்க இருக்க மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவிய ராஜ்யசபா எம்பியா இருக்கீங்க. 9 சீட்டு குடுத்துருக்கீங்க. அசாம்ல 5 குடுத்துருக்கீங்க. வெஸ்ட் பெங்கால்ல 41 குடுத்துருக்கீங்க. ஆனா பாண்டிச்சேரியிலும், தமிழ்நாட்டிலயும் மகளிர் காங்கிரஸ ஒட்டுமொத்தமா புறக்கணித்திருக்கீங்க. இதுல வந்து எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி அல்கா லாம்பாவும், செல்வ பெருந்தகை அவர்களும் கூட்டணி. ம். நான் மாநில தலைவியா இருக்கும்போதே 2 செயல் தலைவர்கள போடுறாங்க. அந்த செயல் தலைவர்கள மாவட்ட தலைவர்கள் குடுக்கறதுக்கு அதிகாரம் குடுக்குறாங்க. இதெல்லாம் எப்போ 6 மாசத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த விஷயங்கள்லாம் அவர் எனக்கு பண்ணிட்டு இருக்காரு.
ஒட்டுமொத்தமா நீங்க டேலண்டடா இருந்தா, உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சா, உங்களால செயல்பட முடிஞ்சா, செயல்பட விடாமல் இருக்கிறது தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட இல்ல மேடம், பக்குவம். நீங்க வந்து மொற்ற குற்றச்சாட்டையும் வந்து செல்வ பெருந்தகை மேலேயே சுமத்துறீங்க. அவர் ஒருத்தர் தான் காரணம்னு. பல்வேறு விஷயங்கள், இந்த தாவேகா பக்கம் போணும்னு சொல்லப்பட்ட விஷயத்துலருந்து எல்லாமே அவர் தடுத்திருக்கான்னு சொல்றாங்க. ஸோ ஒருவேளை நீங்க வந்து தாவேகா போணும்ன்ற ஒரு ஏதோ விருப்பப்பட்டிருந்தாலோ, இல்ல வந்து கூட்டணி மாற வேண்டும் என்று நினைத்திருந்தாலோ, அதெல்லாம் கூட கூட்டணி பாதிப்பு ஏற்பட்டுன்றதுக்காக இந்த வாட்டி உங்களுக்கு சீட்டு தராம இருந்துக்கலாமா? நான் என்னைக்குமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருந்தப்ப தாவேகாவ எட்டி கூட பார்த்ததில்ல. ம். இன்ஃபேக்ட் தாவேகா கூட்டணி வேணும்னு நெனச்ச மாணிக்கம் டாகூர் அவங்களோட ஆளுங்கலாம் வந்து ஜனநாயக பொங்கல்ன்ட்டு ஒண்ணு வச்சாங்க அங்க சிம்சன் ஹோட்டல்ல. நான் வந்து சமத்துவ பொங்கல்ன்ட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில வச்சேன். நான் ஒரு காங்கிரஸ் லாயலிஸ்ட் சோல்ஜரா தான் இருந்திருக்கேன். எப்பவுமே வந்து அந்த மாரி எண்ணங்கள்லாம் எனக்கு இருந்தது கிடையாது. இன்னும் கூட நான் இந்த கட்சிய விட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா கூட பல கட்சிகள்லேருந்து என்ன கூப்பிட்டாங்க. இன்னுமே நான் வேற கட்சிக்கு போற ஒரு மைண்ட் செட்ல என்னால வர முடியல. ஏன்னா, இது எனக்கு முதல் காதல் மாரி. காங்கிரஸ வந்து நான் இளைஞர் பருவத்திலிருந்தே நான் காதலித்துக் கொண்டிருக்கிறேன், விரும்புறேன். அது எப்படி திடீர்னு எனக்கு இப்பவே போக தோணல. அப்ப எங்கேருந்து போக தோணியிருக்கும்? கண்டிப்பா அது அவுட் ரூல்டு இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், நீங்க மேலூர் அப்புறம் வந்து கிருஷ்ணகிரி 2ம் கேட்டதா சொல்லப்பட்டது. உங்களுக்கு வந்து கார்த்திக் சிதம்பரம் உங்களுக்கு ஆதரவா பேசினாங்கன்னு நீங்க பல்வேறு செய்தித்தாள்கள்ல செய்தியா வந்துச்சு. ஆனா மேலூர்ல வந்து அங்க நிறுத்தப்பட்ட வேட்பாளர் வந்து சிதம்பரத்தோட ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான். அவர் சொல்லி தான் அந்த வேட்பாளருக்கு அந்த இடம் இல்ல, கிடைச்சிருக்கு இல்ல. அப்படின்ற செய்தி தான் வந்திருக்கு இப்போ. அதாவது நான் கேட்ட சீட்டு கிருஷ்ணகிரி தான். அது ம். மட்டும் தான். ஏன்னா, எனது கணவர் 2011ல அங்க நின்னு 40.63% ஓட்டு வாங்கியிருக்காரு. அவரோட சொந்த ஊர் அதுதான். நான் கேட்டது கிருஷ்ணகிரி மட்டும் தான். அப்போ என்னோட சர்வே ரிப்போர்ட் எல்லாம் நல்லா இருக்கு. பேனல் போது. பிஇசி மீட்டிங்லாம் முடிச்சு, சிஇசி மீட்டிங்லாம் போயிட்டு பேனல்ல என்னோட பேர் மட்டும் தான் இருக்கு. ஒரு பாராளுமன்றத்துல 2 சட்டமன்ற தொகுதி திமுக கிட்ட இருந்து பெறுறது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு தலைவர் சிதம்பரம் அவர்களோட ஆசையாலும், கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய முயற்சினாலயும், ஒரே பாராளுமன்றத்துல ஏற்கனவே ஊத்தங்கரை வந்து செல்வ பெருந்தகை அவர்களோட ஆதரவாளர் ஐஎன்டியூசி குப்புசாமி, இப்ப கேண்டிடேட்டா இருக்காரு. அவருக்கு பெற்றாங்க. பென்னகரம் இப்பதான் வந்தாரு அந்த ஜி.கே. மணி அவர்களோட மகன். அவருக்காக பெற்று அந்த சீட்ட குடுத்தாங்க. அப்ப கிருஷ்ணகிரியும் குடுக்கும்ங்கிறது வந்து கடினமா இருந்தபோதும் அத கேட்டு நாங்க பெற்றுக்கொண்டோம். ஆனா, இந்த கிரீஷ் அவர்கள் வந்து செல்லக்குமார் அவர்கள் கிரீஷ் பிசிசியா இருந்தப்போ, எங்களுடைய பொறுப்பாளர் பிசிசியா இருந்தப்போ, அவர் வந்து பொறுப்பாளரா இருந்ததுனால அவருக்கு இவரு நன்றி கடன் செலுத்துறாராம். 2024லயே அங்க சிட்டிங் எம்பியா இருந்த செல்லக்குமாருக்கு வந்து சீட் மறுக்கப்பட்டுச்சு. ம். கட்சி குடுக்க மாட்டேன்னுடுச்சு. ஏன்னா மக்களிடையும், கட்சியினரிடையும் அவருக்கு கடுமையான அதிருப்தி. அப்ப கொடுக்க முடியாத அந்த சீட்ட திடீர்னு நான் வாங்குனோனே திடீர்னு அவர் அங்க வராரு. ஏற்கனவே அண்ணா நகர்ல நின்னு எம்எல்ஏவா இருக்காரு, டி நகர்ல நின்னு எம்எல்ஏவா இருக்காரு, திடீர்னு சிடபிள்யூசி மெம்பர், திடீர்னு ஏஐசிசி செக்ரட்டரி இன்சார்ஜ், திடீர்னு அவர் எம்பி. ஒருத்தருக்கே எப்படிங்க இத்தனை சீட்டும் குடுக்க முடியும்? உன் பேர சொல்லியிருந்தா திமுக அந்த சீட்டு குடுத்தே இருக்காது. ம். எனக்காக கேட்டு பெறப்பட்ட சீட்ல எனக்கு வந்து இந்த மாரி அநீதி இழைக்கப்பட்டது வந்து எனக்கு கடுமையான மன வருத்தத்தை ஏற்பட்டுச்சு. அப்ப நான் பிஇசி மீட்டிங்ல சொல்றேன். மாநில தலைவர்கள்லாம் முக்கியமான தலைவர்களா இருக்கக்கூடிய பிஇசி மீட்டிங், பிரதேச எலக்ஷன் கமிட்டி மீட்டிங்ன்ட்டு எங்களுக்கு ஒண்ணு இருக்கு. அதுல நான் கடுமையா வந்து சொல்றேன். எப்படி நீங்க இத மாரி குடுக்குறீங்க? அவரே பிரசிடென்ட்டாவும் இருப்பாரு. அவரே வந்து பியூனாவும் இருக்கிறாருன்னா எப்படி? எம்எல்ஏவும் அவருக்கே வேணும், கவுன்சிலரும் அவருக்கே வேணும்னு நான் கடுமையா ஆர்கியூ பண்ணும்போது, சரி உன்னோட பேர மயிலாடுதுறையும் முஸ்லிம் சீட் அதுலயும் வைக்கிறேன்னாங்க. அதுக்கப்புறமா தான் மயிலாடுதுறையில என் பேர் பேனல்லயே வருது. அப்ப கடுமையா சுதா அங்க இருந்துகிட்டு, அவங்களே வெளியூர்க்காரங்க. நான் ரிசைன் பண்ணிடுவேன். அவங்களுக்கு அந்த சீட்ட குடுத்தா யாருன்னா எம்பி, எம்எல்ஏ சீட்ட விட்டுட்டு போயிடுவாங்களா? அப்ப தலைமை வந்து அத கண்டுக்கல. தலைமை எனக்கு ஃபேவரபிளா தான் இருந்தது. ஹைகமாண்ட் எனக்கு ஃபேவரபிளா தான் இருந்தது. அப்ப அவங்க மயிலாடுதுறையை சாராத, தஞ்சாவூர் பார்லிமென்ட்டை சார்ந்த முகமது ஜமால் யூனுஸ் அப்படிங்கிற ஒரு பையன மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்ல உள்ள கொண்டு வராங்க. அப்ப அவரோட டீம் செல்வ பெருந்தகை அவர்களோட நெட்வொர்க் லெனின் பிரசாத், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர். அவன வச்சு அந்த பையன் என்னைக்கோ யூத் காங்கிரஸ்ல இருந்திருக்கான். யூத் காங்கிரஸ் கோட்டால அவனோட பேர உள்ள கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் இந்த நபில் அஹ்மத் அப்படிங்கிற இந்த சோஷியல் மீடியா பையன். அவன் வந்து இந்த இஸ்லாமியர் பாயிண்ட்ட புடிச்சுக்கிறான். இஸ்லாமியர்களுக்கு சீட்டு வேணும்ன்ட்டு சண்டை போடுறாங்களே, அவனும் புடிச்சுக்கிறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த மானிட்டரி லாபி, இவரோட அந்த புரோக்கரேஜ் லாபின்னு ஒரு லாபி இருக்குல்ல, அந்த லாபி வந்து கரெக்ட்டா அந்த டீம செட் பண்ணிட்டு, இந்த சீட்ட வந்து எடுக்கிறதுக்கு அத்தன முயற்சியும் பண்றாங்க மயிலாடுதுறையில. அதுக்கப்புறமா வந்து சிஇசி மீட்டிங் நடக்குது. மேல டெல்லியில வந்து சிஇசி மீட்டிங் வந்து 2ஆம் தேதி இரவு நடக்குது. ராகுல் காந்தி வராரு, கார்கே வராரு, எல்லாருமே இருக்காங்க. அம்பிகா சோனி, ஆ சல்மான் குர்ஷித் எல்லாருமே இருக்காங்க. சிஇசில வந்து ஒரு ஒரு ஃபைலா படிக்கிறாங்க. அப்ப என்னோட டாக்கெட் வரும்போது ராகுல் காந்தி பர்ட்டிகுலரா என்னோட டாக்கெட் எடுத்து படிச்சுட்டு, "திஸ் இஸ் அ வெரி குட் ப்ரொஃபைல். ஷி மஸ்ட் பி கிவன் அ டிக்கெட்ன்றாரு. சிஇசி வந்து முடிவு பண்ணுது எனக்கு சீட்டு குடுத்துடணும்னுட்டு. அந்த 28 பேர் பேனல்ல எங்கேயுமே யாரோட பேரும் 2 பேர் இல்ல.
என்னோடது மட்டும்தான் கிருஷ்ணகிரியிலே வச்சிருக்காங்க, மயிலாடுதுறையில வச்சிருக்காங்க. சியுசி முக்கியமா சிங்தியோ அவர்கள் எங்களோட ஸ்கிரீனிங் கமிட்டி சேர்மன் ஜெனுவினா வந்து எனக்கு சீட்டு குடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணி தான் அந்த மாரி 2 இடத்துல வைக்கிறாரு. அப்ப இந்த டிராவல்ஜி படிச்சு முடிச்ச உடனே கார்கேஜி இங்க உட்காந்துட்டு சொல்றாரு, "செல்லக்குமாருக்கு நான் எப்படி சீட்டு குடுக்கறது? அவர் என்ன பகிரங்கமா எல்லா இடத்துலயும் என்ன தவறா பேசுறாரு. நான் எப்படி அவருக்கு சீட்டு குடுக்கறது?" அப்ப ராகுல்ஜி சொல்றாரு, "செல்லக்குமார் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா, நம்ம இந்த சீட்ட அவர் கன்சிடர் பண்ணிட்டு, அசினாக்கு மயிலாடுதுறை குடுக்கலாம்." அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க சிஇசி. அப்ப என்னோட இந்த 2 சீட்டு உட்பட விளவங்கோடு, ஈரோடு ஈஸ்ட் அப்படின்ட்டு ஒரு 5 சீட்டு வந்து பெண்டிங்ல போகுது. அப்ப சிஇசி கலைஞ்சிடுது. எனக்கு சீட்டு குடுக்கணுன்ற முடிவு காங்கிரஸோட ஹையஸ்ட் அத்தாரிட்டி எடுத்துட்டு, ராகுல் காந்திய விட வேற யாருங்க எங்களுக்கு ஹையஸ்ட் அத்தாரிட்டி? தலைவரே முடிவு பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் டிஸ்போஸ் ஆயிட்டு மறுபடியும் லேட் நைட் இவங்கலாம் மீட் பண்றாங்க. ஸ்க்ரீனிங் எல்லாம் உட்காந்து மாநில தலைவர், சிஎல்பி லீடர் இவங்கலாம் உட்காந்து டிஸ்கஷன் போது. அது பாட்டு போயிட்டே இருக்கு. அப்ப என்னோட சீட்டுல புஷ்பராஜ் அப்படிங்கிற ஒரு பையன் இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சாம் பிட்ரோடா, அப்புறம் எங்களுடைய முன்னாள் இன்சார்ஜா இருந்த ஸ்ரீவெல்ல பிரசாத், சுதாவோட உந்துதல்ல மாநில தலைவர் கார்கே அவர்கள் கிட்ட சொல்லி, இந்த பர்ட்டிகுலர் பையனோட சீட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு, அது கார்கே அவர்களுக்கும், பிரியங்கா கார்கே அவர்களுக்கும் செட்டில் பண்ணிட்டு, இரவோட இரவாக என் பேர் இல்லங்க. ஆனா லிஸ்ட் அறிவிக்கும்போது தொலைக்காட்சியில உங்க பேர் வந்துச்சு. உங்க பேர் அதுதான் வந்தது. என்னோட பேர் உங்க வந்து ஃபோட்டோட வந்துச்சு. ஆனா சில மணி நேரங்கள்ல உங்க பேர் என் இல்லன்னு பேர் இல்ல. சொல்லப்பட்டுச்சு இல்லன்னு இல்லையா? சொல்லப்பட்டுடுச்சு. ம். ஓகே. அப்ப எனக்கு எவ்ளோ ஷாக்கிங்கா இருக்கும். இரவோடு இரவாக ராகுல் காந்தி அப்ரூவ் பண்ண சீட்ட நீங்க வந்து எடுத்துடுறீங்க. அப்ப மல்லிகார்ஜுன் கார்கே வந்து காங்கிரஸோட தலைவரா? இல்ல ராகுல் காந்தி தலைவரா? ம். சென்னைக்கு வராரு ராகுல்ஜியும், பிரியங்காஜியும். 6ஆம் தேதி வராங்க. மாநில தலைவர் நீங்க ஒரு புரோட்டோகால்க்கு கூட அவர போய் பார்க்க மாட்டேன்றீங்க. எங்கலாம் நடந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாநில தலைவர் ராகுல்ஜி சென்னை ஏர்போர்ட்ல 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நீங்க போய் பார்க்க மாட்டேன்றீங்க. அவரும் பொறுமையா இருக்காரு. அவர் கோச்சிக்கிறாரு. ம். நான் ராகுல்ஜிக்கு பர்சனலா வாட்ஸ்அப் அனுப்பிட்டேன். பர்சனலா மெசேஜ் அனுப்பிட்டேன். பிரியங்கா காந்திக்கு அனுப்பிட்டேன். அவங்க பிஎஸ் எல்லார் மூலியமாவும் கன்வே பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா, நீங்க குவைட்டா இருக்கீங்க சரி. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ராகுல் அவருக்கும், பிரியங்கா காந்தி அவங்களுக்கும் கண்ட்ரோல்ல காங்கிரஸ் இல்லையா? அவங்க கைய இல்ல. விட்டு போயிடுச்சா? 100% இல்ல. அதனால தான் நாங்க காங்கிரஸ விட்டு வெளியில போறோம். ம். அவங்களுக்கு நடக்கிற அநீதிய வந்து அவங்க பொறுத்துக்கிறாங்க. அவங்க பொறுத்துக்கிறாங்கங்கிறதுனால நாங்க பொறுத்துக்க முடியாதுல்ல. நாங்க அவங்களோட ஃபாலோவர்ஸ் இல்ல. எங்களுக்கு அநீதி நடந்தா அவங்க தானே கேட்கணும். ம். அவருக்கே அநீதி நடக்குது. அவரு கேட்கக்கூடிய இடத்துல இல்லன்னா, எங்களுக்கு யார் கேட்பாங்கன்றதால தான் நான் கட்சிய விட்டு வெளியில வந்துட்டேன். உச்சபட்சமா. இதுக்கப்புறமா என்ன உச்சபட்சமா ஹராஸ் பண்ணது கிரீஷ். 5ஆம் தேதி மதியம் காலையில 11:45 மணிக்கு எனக்கு கால் பண்ணிட்டு, "நீ மேலூருக்கு பேப்பர் ரெடி பண்ணுன்றாரு." என்னோட கமல்ன்ட்டு எங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சகோதரர், அப்புறம் என்னுடைய மகன் நாங்கலாம் போயிட்டு லாயர் வீட்ல உட்காந்துக்கிட்டோம். 7500 லாயர் ஃபீஸ் சார்ஜ் பண்றாரு. ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாம். பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணிடுறோம். ஆர்கியூமெண்ட் போது நாங்க பேப்பர் ரெடி பண்ணிட்டே இருக்கோம். எல்லாம் பண்ணிட்டே இருக்கோம். அந்த சீட் உள்ள ஏன் என்ன கொண்டு வந்தாங்க இவங்க இவ்ளோ கிரிமினலா? மாநில தலைவர் சொன்னதுனால. ஏன்னா, அந்த சீட்ட வந்து கேட்டு பெற்றிருக்கிறது கார்த்தி சிதம்பரம், ம். மேலூர். இந்த சைடு மாணிக்கம் டாகூர். அவங்க மாமனார் அந்த சீட்ல போன வாட்டி நின்னு தோத்தாராங்க. இங்க பாருங்க காங்கிரஸ் கட்சி எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. மகனுக்கு, மகளுக்கு சீட்டுன்றது போய் மனைவிக்கு, சகோதரிக்குன்ட்டு சீட்டு வந்தது. சென்னையில இருக்க கார்ப்பரேஷன் கவுன்சிலர் எடுத்தீங்கன்னா, யாரோட மனைவி, அம்மா, சிஸ்டர் அப்படின்ட்டு தான் சீட்டு கிடைச்சிருக்கே ஒழிய உழைக்கிறவங்களுக்கு கிடைக்கல. உச்சகட்டமா நான் ஒடிஞ்சு போனது, நெடிஞ்சு போனது இதனால தான். அப்போ என்ன பேச சொல்றாங்க கார்த்தி சார் கிட்ட. "உனக்கு கன்டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு சீட்டு தான் இருக்கு. அவர் விட்டு குடுத்தா, உனக்கு நாங்க குடுத்துர்றோம்" அப்படின்றாங்க. அப்ப நானும் கெஞ்சுறேன். ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. எனக்கு ஏஜ் ஆயிட்டே போது. எனக்கு நீங்க வாய்ப்பு குடுங்கன்னா, பாவம் கார்த்தி சார் விட்டு குடுத்துர்றாரு. ம். ஓகே. ஆனா அவருக்கு வந்து அங்க ஒரு லோக்கல் கேண்டிடேட்ட போடணும். அவர் 2 கேண்டிடேட் வந்து குடுத்துருக்காரு. ஆனா எனக்காக பாவப்பட்டு சிதம்பரம் தலைவரும் விட்டு குடுத்துறாரு, கார்த்தி சாரும் விட்டு குடுத்துறாரு. அப்ப இவங்களுக்கு ஈஸி ஆயிடுது. அப்போ இவரு கிரீஷ் வந்து என்ன ஏமாத்திட்டாரு. "நீ ரெடி பண்ணுன்னா" அப்ப கார்த்தி சாரோட டைவர்ஷன் வந்து மாறிடுது. ம். அந்த சீட்ட வேற ஒருத்தருக்காக புடிச்சு வச்சிருந்த சீட்ட அவருக்கு டைவர்ஷன் மாறிடுது. சரி இவங்களுக்கு குடுத்துடலாம் அப்படின்னும்போது, அந்த சீட்டு வந்து வெளியூர் ஆளுக்குன்ட்டு முடிவாயிடுது. அதுவரைக்கும் லோக்கல் ஆளுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. மாணிக் வந்து மறுபடியும் அவங்க மாமனாரையே போடணுன்னுட்டு, கார்த்தி சார் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் சீனியர் லீடர போடணும்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கார்த்தி சார் வந்து அத ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு பிரியங்கா காந்தி அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அப்ப எனக்காக அவர் விட்டு கொடுக்க போய், இரவு 12:45 மணிக்கெல்லாம் பிரியங்கா காந்தி கிட்ட கால் பண்ணி சண்டை போட்டாங்க. எனக்காக சரி அவங்களோட ஃபாலோவரா இருக்கேன், இத்தனை வருஷமா இருக்கேன், பாவம் இந்த பொண்ணுன்ட்டு ஒரு சகோதர மனப்பான்மையில, ஆ சிதம்பரம் தலைவரும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்க போய், இந்த மாணிக் என்ன பண்றாரு, கேசி வேணுகோபாலோட அவருக்கு ஏற்கனவே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அங்க ஆல்ரெடி அவரோட சேம் கம்யூனிட்டிய சார்ந்த மகாத்மா ஸ்ரீனிவாசன் இருக்காரு. அவரோட ம். ஃபாலோவர் தான் அவரு. அவருக்காவது அத குடுத்துருக்கலாம். கரெக்ட்டா என்ன தூக்கிட்டு, விஸ்வநாதன் அப்படிங்கிறவரு, அவர் வந்து ஒரு ரிசர்வ்ட் கேண்டிடேட். ஆல்ரெடி ரிசர்வ்ட்க்கு நெறைய குடுத்துட்டாங்க. நான் காஞ்சிபுரத்துல சொன்னேன். அவர் எம்பியா இருந்தவரு.
பொது தொகுதியில கொண்டு போய் அவர போட்டுடுறாங்க. ம். அப்ப எனக்கு எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க? பேப்பர ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு என் கணவருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். பிகாஸ் என் கணவர் என்னுடைய சப்ஸ்டிட்யூட் கேண்டிடேட். இந்த இடத்துல தாங்க நான் ஷேட்டர் ஆயிட்டேன். உங்க குழந்தைங்கலாம் உங்கள பார்த்து தலைக்கு மேல வளர்ந்த குழந்தைங்கலாம் உங்கள பார்த்து உங்க கட்சி உன்ன இப்படி பண்ணுதே அப்படின்னும்போது அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் 2, 3 நாள் நான் உட்காந்து ரொம்ப அப்செட் ஆயி அழுதுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா 9ஆம் தேதி இரவு தான் நான் வந்து முடிவு பண்றேன். போயிடலாம் நம்ம. இதுக்கப்புறம் என்ன பண்றது? 30 வருஷம் ஆயிடுச்சு. கட்சி இப்படி ஏமாத்துது. கட்சி காந்திஸோட கண்ட்ரோல்ல இல்ல. கட்சிஸ் புரோக்கர்ஸ் மல்லிகார்ஜுன் கார்கேயோட கண்ட்ரோல்லயும், கேசி வேணுகோபாலோட கண்ட்ரோல்லயும் தான் இருக்கு. அகில இந்திய தலைவின்ட்டு ஒருத்தவங்கள போட்டிருக்காங்க. அவங்களும் பெண்களுக்கு சப்போர்ட் பண்றதில்ல. மெம்பர்ஷிப்ன்ற பேர்ல எங்களெல்லாம் லூட் பண்றாங்க. ரூ. 100 சேர்ந்தா ரூ. 100 குடுத்து 100 மெம்பர்ஷிப் போட்டா தான் மாவட்ட தலைவியே ஆக முடியும். வைஸ் பிரசிடென்ட் மகிழா காங்கிரஸ்ல ஆகணும் அப்படின்னா 500 மெம்பர்ஷிப் போட்டு 50,000 குடுத்தா தான் வைஸ் பிரசிடென்ட்டாவே ஆக முடியும். இப்படிலாம் போட்டு நம்மள பண்ணிட்டு இருக்காங்க. இத எடுத்து நம்ம ஒரு லீடர்ஷிப்பா ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சோம். நம்மளால ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல. ம். அப்படிங்கிறது எவ்வளோ வருத்தமா இருக்கும். கட்சிக்கே சம்மந்தம் இல்லாதவங்கலாம் கவுன்சிலர்ஸ் ஆறாங்க பெண்கள். ஓகே. அவங்கள பார்த்து நான் பெருமைப்படுறேன். அப்ப எனக்கு ஒரு கவுன்சிலர் கூட ஆக தகுதி இல்லையா? அப்படின்ட்டு நான் ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கும்போது, எனக்கு தோணுச்சு, ஐ அம் தி ரைட் பெர்சன் இன் த ராங் பார்ட்டி. நான் ஒரு என்னோட கொள்கைகள், என்னோட உழைப்பு எல்லாம் கரெக்ட்டு. ஆனா ஒரு தவறான பார்ட்டில வந்து நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. என்னோட உழைப்பு, என்னுடைய பணம், என்னுடைய எனக்கு உடல் உபாதைகள், சுகரெல்லாம் வந்துருச்சு தெரியுங்களா? நான் ம். இது இன்ஃபேக்ட் யோகாலாம் பண்ணி ஹெல்த்தியா இருக்கக்கூட பெர்சன். நம்ப 2 வருஷம் மாநில தலைவியா இருந்து எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல எனக்கு சுகர் எல்லாமே கூட வந்துடுச்சு. ஆ கல்யாணன்றதே குடும்பத்தில கல்யாணம் நடந்தா கூட போறதில்ல. டிவில என்ன சீரியல் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. சினிமா தியேட்டர் பக்கம் போயே பல வருடங்கள் ஆகுது. இப்படிலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த கட்சி என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துதுன்ட்டு 9ஆம் தேதி நைட்டே நான் ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் ரெடி நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்க. பட் அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்க, நாங்க நீக்கிட்டோம்னு போட்டிருக்காங்க. ஓகே. பட் அதுதான். நீங்க ரிசிக்னேஷன் லெட்டர் வந்து நீங்க ஏற்கனவே வந்து பல விஷயங்கள சோசியல் மீடியால நீங்க பதிவு பண்ணுவீங்க. ரிசிக்னேஷன் லெட்டர் வந்து நான் பதிவு பண்ணலையே. பத்திரிகையாளர்களுக்கே காமிச்சிட்டேன்ல. பிரஸ் மீட்ல நான் இருந்து முடிச்சுட்டு நான் சாப்பிட போகும்போது தானே அவங்க போடுறாங்க. அதாவது காலையில 10 மணில இருந்து எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் எங்களுது நடந்துட்டுருக்கு. நெறைய பேர் நாங்கலாம் டிசைட் பண்ணி மாஸ் ரெசிக்னேஷன் பண்ணலான்னு முடிவு பண்றோம். 1:15 மணிக்கு பிரஸ் மீட் ஸ்டார்ட் ஆகுது. பிடிஐ லைவ் போறாங்க. நெறைய சேனல்ஸ் லைவ் போடுறாங்க. என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். என்னோட Facebook பேஜ்லயும் அத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கலாம். அரவுண்ட் ஒரு 1 மணிலேருந்து 1:45 மணிக்குள்ள அத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிரஸ் மீட் போயிட்டே இருக்கு. பிரஸ் மீட் கொஞ்சம் ஒரு 2-10 வாக்குல முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா ஒருத்தரா தனித்தனியா இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க. ஏஎன்ஐ எடுத்துட்டு இருந்தாங்க, ஜெம் டிவி எடுத்துட்டு இருந்தாங்க. பிடிஐயே ஒண்ணு தனியா எடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. இது 3 மணி வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட்டா ஏஎன்ஐக்கு நான் இன்டர்வியூ குடுக்கும்போது, ஏஎன்ஐ அத வீடியோ ஷாட் எடுக்குறாங்க. நான் ம். பிரஸ் ரிலீஸ் குடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் பப்ளிஷ் பண்ண முடியும். வீடியோ ரிலீஸ் எடுக்குறாங்க. எடுத்த உடனே நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு சுகர் இருக்கு. எனக்கு தலைலாம் ஒரு மாரி மயக்கமா இருக்கு. ஒரு 3:30 மணி வாக்குல நான் போய் சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு இத போட்டுடலாம் அப்படின்ட்டு. பட் அது எல்லாமே என்னோட லைவ்ல இருக்கு. நான் 1 ம். மணிக்கு மேல நான் காமிச்சது எல்லாமே லைவ்ல இருக்கு. அதுக்குள்ள வந்து எக்ஸ்பெல் பண்றாங்களாம். ம். என்ன அராஜகம்! இல்ல நீ மேடம், இவ்வளவு நாள் உங்களோட அரசியல் வாழ்க்கை, 30 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை. இப்ப நீங்க என்ன முடிவு பண்ணலாம்ன்னு இருக்கீங்க? ஏன்னா 30 ஆண்டு அரசியல் வாழ்க்கை, இங்க நீங்க தொடர முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்தது எப்படி உங்களோட அரசியல் வாழ்க்கையை முடிவு பண்ணலாம்ன்னு இருக்கீங்க? ஏன்னா இப்ப தேர்தல் வேற. தேர்தல் நேரத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஸோ என்ன ஒரு உங்களோட பிளான் எப்படி இருக்குது? அதாவது மாநில கட்சியோட இருக்கலாம்னா, இல்ல தேசிய கட்சியோட மீண்டும் இணையலாம்னா? காங்கிரஸ் கட்சியில கண்டிப்பா நான் போக மாட்டேன். அதுவும் இன்னைக்கு வந்து அல்கா லாம்பாவோட அந்த திமிர்த்தனமான பேச்சு. உங்கள என்ன மிரட்டியிருக்காங்கன்னு போன்ற மிரட்டிட்டாங்க. செய்திகள்லாம் கொலை வந்திருக்குல்ல? மிரட்டல் குடுத்துருக்காங்க. அ. ஒரு பொம்பள அந்த அம்மா. ம். கட்சிக்கு விசுவாசமே இல்லாம ஆம் ஆத்மி பார்ட்டில போயிட்டு எங்க கட்சியில வந்த பொம்பள. ஏற்கனவே என்ன ஹராஸ் பண்ணிடுச்சு அது. ஏற்கனவே அதுக்கு நான் அடுத்த அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி ஆகக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே எனக்கு இருக்கு. அதுக்கான இன்டர்வியூஸ் எல்லாம் எனக்கு முடிஞ்சுட்டு இருந்ததுனால, எனக்கு அதுக்கு என் மேல ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி. ம். ஆ ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க அந்த கட்சியில அடிப்படை உறுப்பினரே இல்ல. நீங்க இன்னைக்கு தினமலர்லயே இல்லங்க. தினமலர்ல விட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள தினமலர்லேருந்து எப்படி நீக்க முடியும்? ம். அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நான் போயிட்டேன் அஃபிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டேன். இது வந்து என்ன நீக்கிட்டேன்ட்டு என்ன வந்து டிஃபேம் பண்றாங்க இவங்க. டிஃபேம் பண்ணி எல்லா இடத்துலயும் அவங்க வந்து என்ன போடுறாங்க. இப்படி ஒரு கட்சி நம்மள அசிங்கப்படுத்திட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த கட்சியில இருக்க முடியுமா? ஆகவே அங்க நான் வந்து போகவே போறது கிடையாது. அதுக்கு அடுத்தது நான் வந்து புரட்சி புறாக்கள் இயக்கம்ன்ட்டு ஒரு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் கூட நெறைய பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. நெறைய ஆண்கள், பெண்கள் எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கான சோஷியல் வெல்ஃபேர், மக்களுக்கான சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்ல நான் இன்வால்வ் பண்ணிக்க போறேன். மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினம். நாங்கலாம் உழைத்து உழைத்து ஒண்ணுமே கிடைக்காம கட்சியிலேருந்து வெளியில வந்திருக்கோம். ஸோ உழைப்பாளர் தினம் அன்னைக்கு நான் இத வந்து லான்ச் பண்ண போறேன். அதுக்குள்ள வந்து என்னுடைய அடுத்த அடுத்த அரசியல் நகர்வுகள் பத்தி, ஏன்னா நான் ஒரு பாலிட்டிஷியன் பேசிக்கலா. என் லைஃப்ப வந்து ம். சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள்ல நான் கண்டிப்பா ஒரு கட்சியில நான் இணைவேன். அது எந்த கட்சியோட இணையலாம்? எப்படி பண்ணலாம்? அதுல எப்படி நான் சர்வ் பண்ணலாம்? எனக்கான
கரியர் எப்படி இருக்கு? ஏன்னா கட்சியில வந்து நான் காங்கிரஸ் கட்சியில சுயநலம் இல்லாம வேலை பார்த்துட்டேன். இனிமேல்ட்டு போயிட்டு அந்த மாரி மெர்ஜ் ஆயிக்க முடியாது. நானும் அந்த கட்சிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த கட்சியும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கட்சிய டிசைட் பண்ணிட்டு நான் இணைவேன். உங்களுக்கு அப்போ இப்போ ராமலட்சுமின்னு ஒருத்தர் அறிவிச்சிருக்காங்க. பொறுப்பு அப்படின்னு பொறுப்பு டிஜிபி மாரி பொறுப்பு இதுக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவித்த போதே நீங்க சத்தியமூர்த்தி பவன்ல மிகப்பெரிய பிரச்சனை. எல்லா தொலைக்காட்சியும் அத நேரலையா காமிச்சாங்க. அப்போ வந்து இப்ப உங்களுக்கு ஆதரவா பல மகளிர்கள் வந்து பேசியதாக செய்தி வந்தது. அதுக்கப்புறம் வந்து அல்கா லம்பா அவங்க வந்து தனியாக அழைத்து அவங்கலாம் மிரட்டியிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. அவங்க எந்த வகையில மிரட்டுனாங்க என்னலாம் அவங்கள வந்து அச்சுறுத்தியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா மேடம்? நம்பர் 1 அந்த ரமாலக்ஷ்மிக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவங்க என்னோட கமிட்டியில மாவட்ட தலைவியா இருந்தாங்க. பட் அந்த அம்மா கம்யூனிஸ்ட் பார்ட்டிலேருந்து கட்சிக்கு வந்து 4 மாசம் கூட 4 வருஷம் கூட ஆகல. அது நான் மாநில தலைவியா இருந்தேன். என் கமிட்டியில அவங்க மாவட்ட தலைவியா இருந்தாங்க. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன். அதனால எனக்கு தெளிவா தெரியும். தகுதி கிடையாது அவங்களுக்கு. என் கட்சியில இருக்க சீனியர் லேடீஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மரகதவள்ளி வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. ஷோபனா செல்வம் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. அதாவது மகளிர் காங்கிரஸ்ல இருக்காங்க இவங்கலாம். மாநிலத்தில இருக்காங்க. ஒரு மாவட்டத்தில இருக்கவங்கள கொண்டு வந்து, நீங்க வந்து இந்த மாரி பொறுப்புல போட்டீங்கன்னா, எப்படி ஒத்துப்பாங்க? ம். யோசிச்சு பாருங்க. அப்போ உழைக்கிற பெண்கள் என்னங்க? அதானே நான் கேட்கிறேன். சிங்காநல்லூர்ல ஸ்ரீநிதின்னு ஒரு பொண்ணு, டார்ச் கட்சியிலயும் கேண்டிடேட்டா இருந்துச்சு. பிஜேபி கட்சியிலயும் கேண்டிடேட்டா இருந்துச்சு. எங்க கட்சியிலயும் கேண்டிடேட்டா இந்த காங்கிரஸ் கட்சியில போடுறீங்க. அங்க சோபனா செல்வம்னுட்டு ஒரு பெரிய ஐஎன்டியூசி லீடர் தாத்தா அவங்களோட தாத்தா. எஃபிஷியன்ட்டான லேடி இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க போடலையே! ஆல்ரெடி வொர்க்கிங் பிரசிடென்ட் காயத்ரி இருக்கு. ஆல்ரெடி வொர்க்கிங் பிரசிடென்ட் வதன் நிஷா இருக்கு. அவங்களெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணலையே. என்ன மோட்டிவ்ல போடுறீங்க? என்ன பண்றீங்கன்னு அல்கா லாம்பாக்கு ஒண்ணுமே புரியாது. காசு குடுத்தா போதும். சானிட்டரி நாப்கின் ஸ்கீம் ஒண்ணு வச்சிருக்கு. பீகார்லலாம் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியோட ஃபோட்டோ போட்டு அது போனதா. ம். அத வந்து வாங்கிட்டா போறோம். ரூ. 1,20,000 ஓகே. இல்ல ரூ. 2,40,000 இத்தன இத்தன பாக்ஸ்ன்னு சொல்லும். அத மாரி அந்த அம்மாக்கு பணம் குடுத்தா போருங்க. இந்த அம்மா எவ்வளோ பெரிய தொகை குடுத்திருந்தான்ட்டு எனக்கு சொல்ல தெரியல. அது உண்மையான்னு எனக்கு தெரியல. ஆனா, தகுதியுள்ள பெண்களை காங்கிரஸ் கட்சி வந்து மறுக்கிறது. அததான் இன்னைக்கு அந்த பெண்கள் ஒரு வெளிப்பாடா கொண்டு வந்திருக்காங்க. நாங்கலாம் இவ்ளோ சீனியர் இருக்கோம். எங்கள போடாம இந்த அம்மாவ எப்படி போட்டீங்க? அகைன் இந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட 2000 சில்ற உறுப்பினர் சேர்த்திருக்கு. ரூ. 2,00,000 மேல காசு கட்டியிருக்கு. ரூ. ம். 2,00,000 அதனால அந்த அம்மாவ இவங்க நேஷனல்ல எடுத்திருக்காங்க. அங்க கமலிக்கான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அது இவங்கள விட வந்து அதிகமா மெம்பர்ஷிப் கிடைச்சிருக்கு கட்டியிருக்கு. அதுவும் இப்ப நேஷனல்ல தான் இருக்கு. இந்த மாரி 4 வருஷம் கூட ஆகல. கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து வந்திருக்காங்க. அப்ப இவங்க சண்டை போடுவாங்களா? போட மாட்டாங்களா? ம். போடுவாங்க தானே. நெறைய பேர் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. நெறைய பேர் எனக்கே கால் பண்ணி அழறாங்க. நான் சொன்னேன், "நான் என்னம்மா பண்ண முடியும்? இதெல்லாம் தாங்க முடியாம தானே நான் வெளியில வந்துட்டேன். என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்?" அப்படின்ட்டு நான் பேசிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் நடக்கும்போது இந்த அம்மா அல்கா லம்பா மேலேயே போல. 2வது மாடிக்கே போல. கமலாக்ஷின்னு ஒரு பொண்ணு. அ கர்நாடகால இருந்து. ப்ளஸ் சௌமியா ரெட்டியும் இதுல இன்வால்வ் ஆவுறாங்க. இவங்களே நடத்தி இந்த மீட்டிங்க முடிச்சுடுறாங்க. அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து நிஷான்னு அந்த மாநில தலைவி இருந்திருக்காங்க. அவங்கலாம் சேர்ந்து இது 2வது மாடியில இந்த சண்டைலாம் முடிஞ்சிருது. கீழ ஆடிட்டோரியத்தில அல்காலாம்பா உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணுங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. இது என்னங்க சிபிஐ என்கொயரியா நடக்குது? ம். கட்சிக்கு உழைக்கிற பொண்ணுங்க தானே! எல்லாரும் ஃபோன வெளியில வச்சுடணும். அப்ப நீ என்ன குதர்க்கமா பேச போற? எல்லாரையும் ஃபோன வெளியில வச்சுட்டு, ஆடிட்டோரியத்த பூட்டிட்டு, எங்களுடைய ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டில கூட இப்படி நடக்காது. ஏஐசிசில காங்கிரஸ் வொர்க்கிங் கமிட்டில கூட இப்படி நடக்காது. அப்ப எந்த ஒரு ஆதிக்கம் பாருங்க இந்த லேடி. எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு மிரட்டுறாங்களாம். "இங்க பாருங்க, நீங்கலாம் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கணும். நான் சொல்றத தான் செய்யணும். அவ தான் வந்து அ ஆக்டிங் பிரசிடென்ட். அவ சொல்றத நீங்க கட்டுப்படணும். உங்களோட முன்னாள் மாநில தலைவிய வந்து நான் பண்ண போறேன். அவளுக்கு என்ன பத்தி தெரியாது. அவள 6 வருஷம் நான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன்." இவ யாரு என்ன சஸ்பெண்ட் பண்றது? கட்சிய விட்டே போயிட்டா. ஓகே. அதுவும் இல்லாம கட்சியோட விதிமுறைகள் நான் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர். ஏஐசிசி உறுப்பினர். ஏஐசிசி உறுப்பினர அப்படியே நீக்கிறதுன்னா, நீக்கிற அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. ஏஐசிசி கட்சியோட ஒரு அடிப்படை உறுப்பினர்ன்றதுக்கு அப்புறம் தான் மாநில தலைவி. ஏஐசிசி உறுப்பினர இந்த அம்மாலாம் நீக்க முடியாது. நான் வந்து கேஸ் போட போறேன். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் 200 கோடி கேட்பேன். 2 கோடி கேட்பேன். உண்டில்லன்னு ஆக்கிடுவேன். அப்படின்ட்டு ஒரு கொலை மிரட்டு. ம். இத நான் கடந்து போறது? நானும் கேஸ் போடுறேன் அவங்க மேல. ம். ஒண்ணு நான் வந்து ஒரு ஃபெமிலியர் பெர்சன். என்ன டிஃபேம் பண்ணி நீ என் மேல கேஸ் போடுற. அப்ப நானும் உன் மேல கேஸ் போடுறேன். ஓகே. நீ மிரட்டுற. நான் உன்ன மிரட்டல. நீ என்ன இவ்ளோ டேமேஜ் பண்ணியிருக்க. இவ்ளோ பிரச்சனை பண்ணியிருக்க. நான் ஒரு இஸ்லாமிய பெண் அப்படிங்கிறத மீறி வந்து நீ ஹராஸ் பண்ற. நீ விருதாச்சலத்துக்கு நான் மாநில தலைவியா இருக்கும்போது என்கிட்டயே சொல்லாமலே ஒரு ப்ரோகிராம் போற. அங்க இருக்க அரசின்ட்டு ஒரு மாவட்ட தலைவி நீ ஏன் இப்படி போற அப்படின்ட்டு நீ கேட்கும்போது, அந்த பொண்ண வந்து நீ கைய புடிச்சு ரோட்ல தள்ளுற. பஸ் ஸ்டாண்ட்ல போய் அந்த பொண்ணு விழுந்திருக்கும். நெறைய டிவில அது வைரல் ம். ஆயிடுச்சு. அந்த வீடியோஸ் கூட என்கிட்ட இருக்கு. அப்போ ஒரு தேசிய தலைமை இப்படி நடந்துக்குமா?
ம். யாரோட உந்துதல்ல நீ இப்படி நடந்துக்கிற? நீ ஒரு பெண் இல்ல. எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு இப்படி வச்சு இப்படி நீ மிரட்டி அனுப்பிச்சீன்னா, அது கட்சி நடத்துறோமா என்ன நடத்துறோம்? மேடம் நீங்க உங்களோட துணிவான ஒரு வெளிப்பாடு சொன்னனால உங்கள நீக்கிட்டாங்க. இன்னும் மூத்த தலைவர்கள் பல பேரும் அந்த முகநூல் போன்ற விஷயங்கள பதிவுல தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பெரிய அளவுல தெரிவிக்காதனால அவங்க அப்படியே உள்ள சைலன்ட்டாவே உட்கார்ந்துருக்காங்க. ஒருவேளை அடுத்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமோன்ற எதிர்பார்ப்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இந்த சீனியர் லீடர்ஸ எப்படி இப்ப பார்க்குறீங்க மேடம்? ஜோதிமணி எம்பி அவர்கள் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு சிஸ்டர். என்னென்னமோ பேசுறாங்க. ம். நீக்கிடுவாங்களா? மாட்டாங்கல்ல. நான் ஒரு இஸ்லாமிய பெண் அப்படிங்கிறதுனால தான் நீங்க என்ன நீக்குறீங்க அப்படின்றீங்க. நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்ன நீக்குறீங்க அப்படின்னு. ஜோதிமணிய நீக்கி பாருங்க. ம். ஓகே. அதாவது உண்மையாக பெண் உரிமை, உண்மையாக பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியில கிடையாது. பாஜக இதெல்லாம் பேசுறது கிடையாது. ஆனா உண்மையா பார்த்தீங்க அப்படின்னா 27 சீட்ல 5 சீட்டு பெண்கள் குடுத்துருக்காங்க. அகில இந்திய மகளிர் தலைவி பாஜகல தமிழ்நாட்டுல இருந்து தான். அவங்களுக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. ஒரு லேடிய வந்து ஆம், கவர்னர் அளவுக்கு ஆக்கியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன. ஸோ உண்மையா காங்கிரஸ் பேசுறதுக்கும், உள்ள இருந்து அவங்க செயல்படுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்குன்ட்டு நான் பார்க்குறேன். நான் பாஜகவ நெறைய இடத்துல எதிர்த்திருக்கேன். அதே மாரி இந்த கிருஷ்ணகிரியை சார்ந்த முனவரி பேகம் முனவரி ஒருத்தங்க பேகம். பிகாஸ் கிருஷ்ணகிரியில நான் கேண்டிடேட்டா என் ஹஸ்பண்ட் இருந்தப்போ நான் பார்த்துருக்கேன். அந்த அம்மா அந்த காலத்துல இருந்தே பாஜகல இருக்கு. அவங்கள ஒரு மைனாரிட்டி கமிஷன்ல மெம்பர் ஆக்குறாங்க. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு ஈக்குவல் அது. அப்ப இவர்கள் இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்னுட்டு பண்றதா சொல்றாங்க. பட் உள்ள உண்மையாவே கட்சியோட ஆர்கனைசேஷன்ல பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு உண்டான அந்த பொறுப்புகள வந்து குடுக்க தான் செய்றாங்க. பெண்களுக்கு இவர்கள் எதிர்ப்புன்னு பேசுறாங்க. ஆனா உண்மையாவே பார்த்தீங்க அப்படின்னா, அங்க பெண்களுக்கு உண்டான உரிமை வந்து அங்க குடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது ஒரு மித்தா? மித் அப்படின்னா ஒரு பிம்பமா? ம். காங்கிரஸ் கட்சியில குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இல்லங்க. குடுக்கல. குடுக்காததுனால தான் நாங்க வெளியில வந்திருக்கோம். ஓகே. ஸோ இவர்கள் சொல்வது ஒண்ணு, செய்வது ஒண்ணு அப்படின்னு இருக்கு. இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா மேடம். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேடம். நேயர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம்.